லட்சம் பேர் அவர் நலமா வாழணும் சொல்லி மீண்டும் மறுவிதை எடுத்து வந்திருக்கிற அவருக்கு இனிமேல் அவருக்கு சாவே இல்லை வாழ்வுதான் என்பதை உங்களிடத்தில் முதல்ல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். 2D படத்தை 3D படமாக கன்வர்ஷன் செய்யும் தொழில்நுட்பத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். 3D படமாக எந்த படத்தை உருவாக்கலாம் என்று யோசித்த போது ஏவிஎம் தயாரித்து சங்கர் இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பிரம்மாண்டமான சிவாஜியை எடுத்தால் மிக பிரமாண்டமாக இருக்கும் என்று முடிவு செய்தார்கள். அதன் பிறகு ஏவிஎம் சரவணன் அவர்களிடமும் குகன் அவர்களிடமும் வந்து அதை பற்றி பேசினார்கள். சிவாஜி வெளியாகி 5 வருடங்கள் ஆகிவிட்டன, செய்யலாம் என்று சரவணன் சாரும் குகன் அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஏவி மெய்யப்பன், சரவணன், குகன், அருணா, அபர்ணா என்று வெற்றி தலைமுறைகள், டைரக்டர் எல்வி பிரசாத், ரமேஷ் பிரசாத், சாய் பிரசாத் என்று மற்றொரு வெற்றி தலைமுறைகள், 2 வெற்றி தலைமுறைகளும் இணைந்து சிவாஜியை 3 பரிமாண சிவாஜியாக 3Dயில் உருவாக்கி இருக்கிறார்கள். மிக பிரமாதமாக வந்திருக்கிறது. அதனை நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே சிவாஜியினுடைய 3D படத்தை பார்த்து உலகமே அதிரப்போகிறது. Non-stop 3 shifts to make it look really deep. The challenge is, how do you draw balance and how do you make it more practical? A lot of challenges. It's very difficult to start talking. The costumes, the sets, they're so extravagant. It's very difficult to have so many layers. You mean say making a 3D film directly is easy than converting a 2D to 3D? Absolutely. It's easier, definitely, but you know, classics like this, at that time the technology was not there, so the only option is to convert, but shooting is definitely easier. 3D அமைப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய படங்கள் இருக்குது தமிழில், நிறைய நல்ல படங்கள் இருக்குது. சாருடைய படையப்பா இருக்குது, பாட்ஷா இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது. இதனுடைய சக்ஸஸை பொறுத்து மற்ற எல்லாம் 1 by 1 வரும். இது சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் இந்த 3D கண்ணாடி அமைப்புகள் வந்து எல்லா ஊர்களிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், தியேட்டர்கள் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தியேட்டர்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போவே ஆஸ் இட் இஸ் 400 தியேட்டர்ஸ். கிட்டத்தட்ட 1000க்கு மேலே தியேட்டர் இப்போது தமிழ்நாட்டில் டிஜிட்டலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதில் 3D ப்ளே பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற தியேட்டர்ஸ் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 கிட்ட 3D ப்ளே பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உண்டு. தியேட்டர் சைட்லேருந்து வெரி மைனர் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சில்வர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று போடணும். அதை போட்டுட்டு செகண்ட் ப்ரொஜெக்டர், இப்போ நீங்கள் பார்த்து வந்து 2 பேர் வாங்குறாங்களோ இல்லை வாடகைக்கு எடுத்துக்கிறாங்களோ வாங்கி போட்டாக்க எந்த தியேட்டரில் வேணாலும் ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி, ரிலீஸ் கேப்பபிலிட்டி இந்த படத்துக்கு உண்டு. ஆண்டவன் வந்து எப்போவும் என் கூடவே இருக்கான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏன்னா ஃபேன்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறது, என்ன அவருக்கு திருப்பி கொடுக்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது பாருங்கள், எனக்கு தெரியாமலே வந்து ஏவிஎம் அண்ட் பிரசாத் முதலே பிளான் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு வந்துட்டு சரவணன் சார் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 15 days பிஃபோர் தான் என்னை கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் வாங்க ஒரு சர்ப்ரைஸாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. நான் பார்த்த உடனே இப்போ நீங்களாம் கிளாப் அடித்த மாதிரி என் படம் வந்து தெரியாமலே நானே கிளாப் அடித்தேன். இது எப்படி இத்தனை நாளாக வந்துட்டு நீங்கள் சீக்கிரட்டாக வச்சு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 400 people அதை அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது அவங்க சொன்னாங்க. இதில் என்னன்னு சொன்னால், ஆக்சுவலி கோச்சடியான்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 3Dயாக நம்ம வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு ஈராஸ் அண்ட் மீடியாவை நினச்சிட்டு இருந்தாங்க. ஏவிஎம் அண்ட் பிரசாத் அது முந்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி இது வந்து ஃபேன்ஸுக்கு உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஃபேன்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கும். தேங்க்யூ வெரி மச். டெஃபினெட்லி பிரம்மாண்டம் ஃபஸ்ட்டு ரோபோ அது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் படையப்பா, ஸோ அது மாதிரி மெயின்லி ஆக்சுவலி ஆக்ஷன் ஓரியன்டட் பிக்சர்ஸ் அண்ட் பிரம்மாண்டமான படங்கள் தான் 3D பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இனிமேல் செய்கிற படங்கள் வந்து
இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டெஃபினட்டாக ஆகும். இஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் டெஃபினெட்லி இதுதான் ஃபியூச்சர். ஸோ அதுக்கேற்ற சப்ஜெக்ட்ஸ் கூட நாம் வந்து செய்ய வேண்டியிருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் வெரி நியர் டு ஹாலிவுட். You have to first thank K.V. Anand. Okay. Yeah, absolutely. And no, because it was not easy to light up. Next வந்துட்டு இப்போ ஜென்ரலாக செட் போடும்போது you have to have the knack that I never even thought that we'll do it in 3D. I mean, they will do it in 3D. But you have to have a depth for any set. That's a basic for an art direction. So we have to work out on that. Thank you. No, I have not seen it. Okay. You are lucky to see it. இல்லை ரேட்டை பொறுத்தவரையில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது கவர்மெண்ட் ரூல் பிரகாரம். அதுக்கு மேலே வேணும்னா டீட்டெயில் வேணும்னா மிஸ்டர் சுரேஷ் ஆனந்தா சுரேஷ் இருக்கார், அவர் கேளுங்க. டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஜெக்ட். ஓகே, 3D வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கன்வர்ஷன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரைட்டாக 3D எடுக்கிறது இவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ 3Dயை பிளான் பண்ணி அந்த 3D பிரகாரம் வந்துட்டு இதே பார்க்கும்போது இன்னும் அந்த கண்ணாடி, அந்த சஹானா சாங்கு அண்ட் அடித்தடிக்கார மச்சா மச்சா, அந்த கிளைமேக்ஸு அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, பிகாஸ் நீங்கள் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் விஜுவலைஸ் பண்ண முடியும். சூப்பர்பாக இருக்கும். You are planning it in a big way, like number of prints, maximum number of prints? We have just started the ball rolling, so we'll have to work on that next. Because any release associated with the Rajinikanth film because will be grand. there is a stigma to 3D movies in our country, because whatever has been converted so far and has been screened has not been up to the mark. So there has been a little bit of a நாங்கள் 3D ன்னு சொல்ல போகும்போது என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்குறாங்க. அதனால தான் that is the reason why we wanted to have a press meet and project it for you to see, so that you will have to carry it to the public. Middle of September, we haven't fixed a date. We have to go based on the number of Hollywood releases which are there on 3D, because the number of theaters we have to plan. So we haven't worked on that yet. I am really fortunate. I mean, I think India is the first time எனக்கு 3D பண்ணுறது. It's God's blessing. Thank you. And I have to thank AVM sir and Prasad people. Thank you very much. And Shankar, இந்த மாதிரி பிரம்மாண்டமாக எடுத்திருந்த இந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ. சொல்கிற மாதிரி இது ஆண்டவன் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. அதே தான். ஏன்னா என் லைஃப்பில் வந்து எதுவுமே நான் ரொம்ப ஜாஸ்தி பிளான் பண்ணது கிடையாது, எல்லாமே அவனுடைய பிளான், அவ்வளோதான். தேங்க்யூ. வந்து இதை பார்த்து ரசித்த அனைவருக்கும் எங்களுடைய ஏவிஎம் குடும்பத்தின் சார்பாகவும் பிரசாத் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன்.